அதாவது செடி 2 அடி பாருக்கு பாரு 3 அடி அப்படிங்கிற முறையில் தான் நம்ம பருத்தி நடவு செஞ்சுட்டு இருந்தோம். இந்த அடர் நடவுங்கிறது செடிக்கு செடி 1 அடி பாருக்கு பார் 2 அடி இந்த முறையை நடவு செஞ்சு சொல்லியிருந்தாங்க. அதன்படி நாம் பருத்தி விதையை நடவு செஞ்சு அதுக்கு உண்டான பயிர் பாதுகாப்பு எல்லாம் செஞ்சோம். இப்போ பயிர் பாதுகாப்பு செய்யும்போது களை எடுக்கிறது இதெல்லாம் இது மாதிரி புதிய செயல் திட்டங்களை சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி மருந்து அடிக்கிறது அதுக்குண்டான மருந்துகளை கூட இலவசமாக கொடுத்தாங்க. இந்த கேவிக்கு வந்து கொடுத்தாங்க இலவசமாக பருத்தி நுண்ணோட்டம் அது மாதிரி கொடுத்தாங்க. அது மாதிரி கொடுத்தனால நிறைய நமக்கு விவசாயிகளுக்கு பயனாக இருந்தது. நிறைய செடி காய் பிடிச்சது. அதே போல் பழைய நடவு முறைக்கும் இப்போ அடை நடவுக்கும் நமக்கு கொஞ்சம் லாபமாக முதல் ஒரு ஏக்கருக்கு 20 மூட்டை பருத்தி, அதாவது ஒரு 5 குண்டால் 500 கிலோ வருதுன்னா இப்போ ஒரு 700 கிலோ கிடைச்சிது ஏக்கருக்கு. எனக்கு நான் 2 ஏக்கர் போட்டுருந்தேன். ஒரு 1500 கிலோ பருத்தி வந்துச்சு. 85 ரூபாய்க்கு போச்சு. இன்னும் மேலே காய் இருக்குது. அடர் நடவுங்கிறது பரவாயில்ல, நமக்கு கொஞ்சம் சிறப்பாக இருந்தது சாகுபடி. அதனால் மேலே நாமெல்லாம் விவசாயம் பண்ணும்போது இது மாதிரி திட்டங்கள் வந்தால் அதை செயல்படுத்துறதுக்கு நாமெல்லாம் உறுதுணையாக இருந்து நாம் அந்த திட்டத்தில் நம்ம வயலில் செயல்படுத்தி அனைத்து விவசாயிகளும் பயன்பெற வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வருடம் தான் கொங்கனாபுரம் குடோன்ல பார்த்தீங்களா நம்ம பருத்தி மட்டும்தான் அதிகப்படியான விலைக்கு போச்சு. நான் அந்த வியாபாரியை போய் நாங்கள் பார்த்தேன், எதனால் வந்து நீங்கள் இதை எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க கேட்குறாங்க, என்ன ரகம் போட்டீங்க நீங்கள், இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க இது எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன ஊர் எல்லாமே விசாரிக்கிறாங்க. அப்போ தான் நாங்கள் சொன்னோம், இந்தமாரி வந்து வேளாண் துறை அதிகாரிகள் வந்து எங்களை பார்த்தாங்க, இந்தமாரி கீர்த்திங்கிற ரகம் கொடுத்தாங்க, இதை நாங்கள் பயிரிட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது எங்களை நோட் பண்ணிட்டாங்க. என்ன ஊர் என்ன இதுன்னு சொல்லிட்டு எங்கள் மொபைல் நம்பர் முதல் எல்லாமே நோட் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு வேளாண் அதிகாரிகள் வந்து நம்மளோட விவசாயிகளோடு நம்ம வாழ்வாதாரத்தை பெருக்க வேண்டிய இந்த நோக்கத்தோடு இந்த முறை நம்மளோடு இந்த விவசாயத்தை பெருக்க வேண்டிய இந்த எண்ணத்தோடு அவங்க வந்தமைக்கு நன்றி. இந்த புத்தம்பட்டி பகுதியில் பருத்தி அதிகப்படியான விலைக்கு போனதுக்கு காரணமும் இவங்க தான். அதனால் இனி வரும் காலங்களையும் எங்கள் விவசாயிகளோடு, எங்கள் பகுதி விவசாயிகளோடு நீங்கள் சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி.